சற்றுமுன் வெளியான செய்தி மக்களை உசார். டிசம்பர் 20ஆம் தேதி தமிழகம் தண்ணீரில் மூழ்கும் அபாயம், வானிலை ஆய்வு மையம் திடுக்கிடும் தகவல். மேலும் பள்ளிகளுக்கு விடுமுறை மற்றும் கனமழை தொடர்பான செய்திகளுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புயல் காரணமாக ஏராளமான வீடுகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதால் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை தமிழகத்திற்கு தற்போது ஒரு வார கால மழை இடைவெளி விட்டுள்ளது. அந்த வகையில் டிசம்பர் 10ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும். இதனையடுத்து டிசம்பர் மாதத்தில் மழைக்கு சாதகமாக நிகழ்வு உருவாகி வருவதாக தெரிய வந்துள்ளது. இது குறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 4ஆம் தேதி முதல் தமிழகத்தின் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைந்து டிசம்பர் 10ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் கடல் சார்ந்த நிகழ்வுகள் சாதகமாக உள்ளது. அதன்படி டிசம்பர் 10 முதல் 15 தேதிக்குள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுமா தொடர்ந்து பார்ப்போம். ஆனால் அதே சமயம் டிசம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு வலுவான புயல் சின்னம் உருவாக சாதகமான சூழ்நிலை உள்ளது. இந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது இந்த டிசம்பர் மாதத்தில் மட்டும் 2 அல்லது 3 சுற்று மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது என்றார் ஹேமச்சந்திரன். அவற்றில் ஒன்று வலுவான மற்றும் தீவிரமான வடகிழக்கு பருவமழை இருக்கும் என அவர் கூறினார். தமிழகத்தில் டிசம்பர் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மழை பெய்யும். அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் பலத்த காற்றின் தாக்கம் இல்லை என்று அவர் கூறினார். மேலும் டிசம்பர் 3ஆம் தேதி இறுதிக்குள் தென் சீனா கடலில் இருந்து வங்கக்கடலில் புயல் உருவாக வாய்ப்புள்ளதாகவும், அப்படியானால் ஏற்கனவே தென் சீன கடலில் இருந்து வரும் புயல் சிக்னல் வலுப்பெறும் என அவர் கூறினார். இந்த நிலையில் டிசம்பர் 20ஆம் தேதிக்குள் மேல் பலத்த புயல் வர வாய்ப்புள்ளது. இதனால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை. பருவமழை இன்னும் நிற்கவில்லை, இன்னும் மழை பெய்து வருகிறது என்பதை மக்கள் அரசும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். மேற்கு பசிபிக் மற்றும் தென் சீன கடல் பகுதிகளில் இருந்து நீண்ட தூரம் பயணித்து வரும் அனைத்து புயல்களும் பலமாக உள்ளது. அடுத்தடுத்து சுழற்சியின் ஆந்திரா மற்றும் ஒடிசாவுக்கு செல்வதாக சாத்தியக்கூறுகள் இல்லை அல்லது குமரி கடல் வழியாக தெற்கே செல்ல வாய்ப்பில்லை. சென்னை முதல் நாகப்பட்டினம் வரை பகுதிகள் எச்சரிக்கையுடன்